ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு யானை ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு பெரிய யானை இருந்துச்சு. அந்த யானை ஒரு சர்க்கஸில் வேலை பார்த்துட்ருக்கு. மக்கள்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. எப்படி இந்த யானை இவ்வளோ பெரிய யானையாக இருக்குது, பார்க்க அழகாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அந்தளவுக்கு அந்த யானை இருக்கும். அங்கே இருந்த ஒருத்தருக்கு மட்டும் ஒரு சந்தேகம், இந்த யானை இவ்வளோ பெரிய யானையாக இருக்குது, ஏன் இந்த சங்கிலியை அறுத்துட்டு வர மாட்டேங்குது அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம். நேராக போயிட்டு யானைக்கார்ட்டே கேட்குறாரு, இந்த யானை இவ்வளோ பெரிய யானையாக இருக்குது, ஏங்க அந்த சங்கிலியை அறுத்துட்டு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நேராக போய் கேட்குறாரு. அதுக்கு அந்த யானைக்காரர் சிரிச்சிட்டே சொல்கிறாரு, இந்த யானை நான் கிராமத்தில் இருக்கும்போது ரொம்ப சின்ன யானையாக இருந்துச்சு. ஒரு இடத்துல இருக்காது அந்த யானை, ரொம்ப சுட்டி பண்ணோம், இங்கே ஓடும் அங்கே ஓடும், அதை சமாளிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அந்தளவுக்கு இந்த யானை இருந்துச்சு. நான் சாப்பாடு வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டப்படுவேன். அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு சங்கிலியை வாங்கி அதை காலில் கட்டிட்டேன். அந்த யானை என்ன பண்ணும், சங்கிலியை இழுத்து இழுத்து பார்க்கும், அதெல்லாம் நவர முடியாது. ஒரு டைமில் என்னாச்சுன்னா, அதை காலை இழுத்து இழுத்து அதோட காலில் ரொம்ப புண்ணாயிடுச்சு. அது புண்ணு மேலேயே திரும்ப சங்கிலியை காலை இழுக்கும். கால் ஓவர் புண்ணாகி அந்த புண்ணு மேலே திரும்ப படும்போது அப்படியே வலிக்க ஆரம்பிச்சிடும். வலியில் துடிக்கும். அப்படியே நைட்லாம் கத்திக்கிட்டே இருக்கும். நான் போய் சாப்பாடு வைக்கும் போதெல்லாம் அப்படியே கத்தும். அப்படியே போக போக என்னாச்சுன்னா, திரும்ப இழுத்து இழுத்து பார்க்குது, கத்திக்கிட்டே இருக்கும். யானை வளர வளர அப்படியே இழுத்து பார்க்குது, அதால் இழுக்கவே முடியல. ஒரு டைமில் என்ன ஆகுது, நம்மளால் இந்த சங்கிலியை இழுக்க முடியாது அப்படின்னு யானை முடிவு பண்ணிடுது. அதனால அது எப்போதும் சங்கிலி இழுக்காது. நான் சாப்பாடு வைப்பேன், அதை மட்டும் சாப்பிட்டுட்டு அது வேலையை பார்த்துட்ருக்கோம். அது சின்ன யானையாக இருந்தப்போ அதால் இழுக்க முடியாது, அந்தளவு சக்தி இருக்காது. இப்போ பெரிய யானையானதுக்கு அப்புறமும் அது நம்மளால் இழுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அது நம்பிடுச்சு. அதனால அது இழுக்கிறது இல்லை. இழுக்கணுங்கிறதே அது மறந்துடுச்சு யானை. நீங்கள் கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன அவ்வளோ பெரிய யானையாக இருக்கும், ஒரு சின்ன சங்கிலியை போட்டு தான் கட்டியிருப்பாங்க காலில். அந்த யானை பாட்டுக்கும் அப்படியே நிற்கும். அது என்ன ரீசன் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆள் மனசுலேருந்து ஒரு விஷயத்தை நினச்சி அதை நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அதை பண்ணி முடிக்கும். இப்போ யானை எப்படி நம்மளால் அந்த சங்கிலியை இழுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆள் மனசுலேருந்து நம்பிடுச்சோ, அதான் பெரிய யானை ஆனதுக்கு அப்புறமும் அதால் ஈஸியாக ஒரு சின்ன தள்ளுனா போதும், சங்கிலிலாம் பறந்து போயிடும். அந்தளவுக்கு பலம் இருந்தும் அது ஆள் மனசுலேருந்து நம்பினதுனால அது பண்ணுறதில்ல. இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். அந்த கனவை நோக்கி நம்ம ஆள் மனசுலேருந்து நம்பி அதை நம்ம பண்ணுவோம். நம்ம உடம்பே அதை செய்து முடிக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டோரி எந்த மாதிரி வேணும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.